அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அம்மா, அதிமுகவின் மையப்புள்ளியாக செயல்படுமாறு சசிகலா அவர்களை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜெயா டிவியிலும் அந்த செய்தி ஒளிபரப்பாகி இருக்கிறது. இந்த நிலையில இது பற்றிய விவரங்கள் என்னமா? அதாவதுமா, இப்போ உடனடியாக எங்களுடைய கட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும். அம்மாவுடைய விட்டு சென்ற பணிகளை கட்சிக்கும் ஆட்சிக்கும் மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் OPS அவர்கள் ஏற்கனவே 2 முறை இருந்த அனுபவத்தில் அவர் நிச்சயமாக அரசாங்கத்தை வழிநடத்தி கொள்கிறார். அவருக்கு அந்த அனுபவம் இருப்பதனால் அவர் ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நியமிக்கப்பட்டு அவருடைய அரசியல் பணியை தொடங்கியாச்சு. அதே நேரத்தில் கட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும் என்பது எங்களுடைய நாங்கள் ஏன் இன்னைக்கு போய் கேட்டோம்னா, 32 வருடங்களாக அம்மாவுடன் பழகியவர் சின்னம்மா அவர்கள். அம்மாவுடைய குணங்கள், அம்மாவுடைய ஆசைகள், அம்மாவுடைய மக்கள் பணிகள் எல்லாமே அவருக்கு தெரியும். கஷ்ட காலத்தில், அதாவது புரட்சி தலைவர் MGR அவர்கள் மறைந்த போது அம்மா அந்த ட்ரக்ல இருந்து தள்ளி விட்டு, அம்மா எனக்கு அரசியல வேண்டான்ற நிலைமையில கூட போய் பக்கபலமாக நின்று, இல்லை புரட்சி தலைவர் செய்து கொடுத்த சத்தியத்தை நீங்க நிறைவேற்றணுங்கிறதுக்காக பக்க பலமாக நின்று அன்று முதல் அம்மாவுக்கு உறுதுணையா இருந்து அம்மாவுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ததனால் கோரிக்கை வைத்திருக்கிறோம். சின்னமா இதற்கு எந்த பதிலும் சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைமை கண்டிப்பாக சீக்கிரமாக அறிவிக்கப்படும். அவர்கள் நாங்க கேட்ட கோரிக்கை, அவர்கள் அம்மா கூட இருந்ததனால் அம்மாவுடைய எண்ணங்கள் பூரா அறிந்தவர் அவர். அம்மாவுக்கு எப்படி நடக்கணும், அம்மா என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க, கட்சிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது நிர்வாகிகள் முன்வைத்திருக்கும் இந்த கோரிக்கையை சசிகலா ஏற்பாரா? இது போன்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளியாக அமையும் என்று எதிர்பார்க்கலாமா? விரைவில் தலைமை மறுபடியும் எல்லாரையும் சந்தித்து முடிவெடுக்கப்படுமா? நன்றிமா, இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.